வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல போன வருஷம் வெளியான ராணி தி ரியல் ஸ்டோரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோயில் திருவிழா நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அடுத்த 3 நாள் இந்த இடத்துல இந்த கோயில் திருவிழாலாம் நடக்கும் போல. இத பத்திலாம் அங்க பேசிட்டு இருக்கவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சீஃப் கெஸ்டா எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பேரு தாமோதர் அப்படின்றது. இவரோட ஒய்ஃப் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாருமே இவரை வரவேற்று உட்கார வச்சிடுறாங்க. இப்ப எம்எல்ஏவை பத்தி அங்க இருக்க ஒரு நபர் தான் பேசுறாரு. எம்எல்ஏ இந்த கோயிலுக்கும் நம்ம மக்களுக்கும் நிறைய செஞ்சிருக்காரு. இந்த வாட்டி எலெக்ஷன்லயும் அவரையே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்க மக்கள் எல்லாருமே கிளாப் தட்டி இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கவனிக்கிறதுல ஒரு குரூப் நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள இந்த குரூப் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. இங்க இருந்து கலைஞ்செல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் எம்எல்ஏ ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வராரு. எம்எல்ஏவோட வாழ்க்கை வரலாறு புக்கு மாதிரி இவரோட அக்கா எழுதிட்டு இருக்காங்க. அவங்க பேரு ஷீலா அப்படின்றது. அதை பத்தி எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஃபங்க்ஷன் முடியறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப லேட் நைட் ஒருத்தர் கார்ல வேகமா வந்துட்டு இருக்காரு. அவர் எதையோ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமோதரோட மச்சானா இருப்பாரு. தாமோதர் இருக்காரு பாத்தீங்களா, சாப்பிடுற இடத்துல வச்சு மச்சான பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்காரு போல. அதெல்லாம் நினைச்சுதான் இந்த நபர் கொஞ்சம் சோகமா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஏதோ கால் வருது. இவர் அட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு தெரியல. இப்ப ஏடாகூடமா வண்டி இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. இவருக்கும் பயங்கரமா காயம்லாம் ஏற்பட்டது. இப்ப இவருக்கு ஒரு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எம்எல்ஏவோட மச்சான்றதுனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவலை வீட்டுக்கு சொல்லணும்ல, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்பதான் வீட்டுல எம்எல்ஏ கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற தகவல் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப இங்க இருக்க போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் போலீஸ் கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்றாரு. சீனியர் போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்றாரு. எம்எல்ஏ கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பாங்க, விசாரணையில தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் திருவிழால பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப எல்லா போலீஸ்மே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த வீட்டுல ராணின்ற ஒரு பொண்ணை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கும். அதனால போலீஸ் நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சிருப்பாங்க. நான் கொலை பண்ணல, ஹெல்ப் பண்றதுக்காக போகும்போது தான் இந்த ரத்தம் பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் போலீஸ் நம்பாம இவங்க ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு போயிடுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சீனியர் ஆபீசர் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. கடைசி 2 நாளா எம்எல்ஏ என்னெல்லாம் பண்ணிருக்காரு, யார் ஒருவேளை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த திருவிழாவை அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. ஆட்கள் எல்லாம் பார்த்து பொருள் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல அந்த பிளானை மாத்திருப்பாரு. வீட்டுல வச்சே பொருள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல வச்சுதான் பொருள் எல்லாம் தந்திருப்பாரு. இத பத்தி எல்லாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ராணி மேலதான் ஹெவியா டவுட் இருக்கு. ஆனா ராணி பண்ணலன்னு சொல்றாங்கல்ல, அதனால மத்த ஆங்கிளையும் ஸ்ட்ராங்கா விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பாசி அப்படின்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் முன்னாள் போலீஸா தான் இருப்பாரு. இவர் ரொம்ப கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பாரு. எங்களுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் தேவை, நீங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் இப்ப ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருக்காரு. இருந்தாலும் வரேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் எம்எல்ஏவோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் சொந்தம் சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பாறையெல்லாம் உடைச்சு அதை தூக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க ஓனரா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஃபேமிலி எல்லாம் இந்த பையனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவ உனக்கு அக்கா மாதிரி பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, 2 பேருக்குமே சாப்பாடு எல்லாம் ஊட்டுறாங்க. போக போக எம்எல்ஏவும் இவங்க ஃபேமிலியில ஒருத்தரா மாறுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த அக்காவை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டைப் ரைட்டிங்ல எப்ப பாரு டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேப்பர் வாங்கி தர மாதிரியான ஹெல்ப் எல்லாம் இவர் தான் பண்ணுவாரு. அந்த அக்காவோட பேரு ஷீலா அப்படின்றது. ஷீலா கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்ப ஷீலா உட்கார வச்சு ஆபீசர்ஸ் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஷீலாவும் வீட்டுல தான் இருந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. நான் என்னோட ரூம்ல தான் இருந்தேன், சத்தமே எனக்கு கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, ராணியை நீங்க தான் வேலைக்கு சேர்த்து விட்டதா சொல்றாங்க. ராணியை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் ராணியை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணின்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, முதல்ல இவங்க வீட்டுல தான் வேலை பார்த்திருப்பா. ராணியை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் பட்டு பட்டு முடிப்பா. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பா. அதனால இவங்களுக்கு ரொம்பவே ராணியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க ரைட்டர் தானே, டைப் பண்ற வேலையெல்லாம் கூட ராணிக்கு தருவாங்க. ராணி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. தம்பியோட புக்கை இவங்க தானே எழுதிட்டு இருக்காங்க. அந்த புக்குக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இவ தான் பண்ணிட்டு இருப்பா. ராணியை இவங்க தம்பி வீட்டுல எல்லாம் சேர்த்து விட்டுருக்க மாட்டாங்க. இவங்களே தம்பி வீட்டுல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் ராணியும் கூட வச்சிருப்பாங்க. ராணி மட்டும் இருக்க மாட்டாங்க. ராணி கூட எப்பவுமே ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அந்த சின்ன பொண்ணு ராணியோட பொண்ணு கிடையாது. ராணி வேற ஒரு வீட்டுல வேலை பார்ப்பாங்க. அங்க எப்பவுமே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிஸியாவே இருப்பாங்க. அதனால அந்த பொண்ணை இவங்க அடிக்கடி இங்க கூட்டு வந்து பாத்துக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு இந்த வீட்டை சேர்ந்தவங்கள சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நடந்ததை தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஷீலாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஒவ்வொரு டிராஃப்ட் முடியும் போதும் படிச்சு காட்ட சொல்லி இவங்க அனுப்பி விடுவாங்க. அன்னைக்கு என்ன புதுசா எழுதியிருக்காங்களோ அதை படிச்சு காட்டுறதுக்காக ராணி வந்து படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இதுக்காக தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி ஷீலா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ராணி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஷீலாவை அனுப்பி விட்டுறாங்க. பார்த்தா பிஏ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு எதிர வந்துட்டு இருக்காரு. இவரை விசாரணைக்காக வர வச்சிருக்காங்க. இப்ப பிஏ கிட்டயும் ஜெனரலான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக வெளியே பொருள் கொடுக்கறது வீட்டுக்குள்ள மாறுச்சுன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்த எம்எல்ஏ இருக்காருல, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாரு. என்னன்னே தெரியல, உடம்பு முடியல, வெளியே கொடுக்குற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு உள்ளே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்லியிருப்பாரு. பிஏவும் அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தான் உள்ள கொடுக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி வீட்டுல இருந்து 3.5 கோடி ரூபாய் காணாம போயிருக்கோம். அதை பத்தி பிஏ இப்பதான் சொல்லிட்டாரு. நமக்கும் நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி இல்ல, அதனால ஒரு பிசினஸ் மேனா இவரை வந்து பாக்குறாரு. இல்ல 3.5 கோடி ரூபாய் இருக்கு, இது எலெக்ஷன் செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்லிட்டாரு. ஏண்டா இந்த 3.5 கோடி எனக்கு எலெக்ஷன் செலவுக்கு பத்துமா, எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிசினஸ் மேனா வந்து எல்லாம் தந்திருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அந்த தகவல் எம்எல்ஏக்கு தெரிய வந்திருக்கும். எம்எல்ஏ மிரட்டி பேசுறதுக்காக வந்துட்டாரு. அப்பயும் அவங்க பெருசா பணிய மாட்டாங்க, காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எம்எல்ஏவோட ஆள் ஒருத்தர் அங்க கன் எடுத்து ஷூட் பண்ணி காட்டுறாரு. ஷூட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள காசு வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பாரு. அதனால தான் ஈவினிங் வந்து 3.5 கோடி ரூபாயை தந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க தந்த 3.5 கோடி ரூபாய் தானே மிஸ் ஆகுது, ஏன் அவங்களே இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பிஏ கேக்குறாரு. இப்ப பாசி இருக்காருல, சரி அந்த 3.5 கோடி ரூபாய் இருக்கிறத பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்னு கேக்குறாரு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி பிஏவும் சொல்றாரு. ராணி மேல இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லி சீனியர் சொல்லியிருப்பாரு. இப்ப ஆட்களும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. திருட்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, ஆனா அந்த கேஸை திரும்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வாபஸ் வாங்கியிருக்காங்களா, யாரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. மகேஸ்வரி மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டாங்க. இது மகேஸ்வரி மேடமா அப்படின்ற மாதிரி இந்த சீனியரும் கொஞ்சம் ஷாக்கிங்கா கேக்குறாரு. இந்த மகேஸ்வரி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவோட கீப்பா தான் இருப்பாங்க. இவங்கள நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியும், அதனால தான் அவங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் ஸ்டேட்மெண்ட்லாம் தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க நகைலாம் காணாம போயிடும். அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. எதுக்காக அழுதுட்டு இருக்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. எம்எல்ஏவும் இவரோட ஆட்களை வச்சே கண்டுபிடிச்சிடணும்னு நினைப்பாரு. ஆனா பிஏ என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்ட போறதுதான் ஒரே வழி, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இவரும் தெரிஞ்ச போலீஸா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு போலீஸ் வந்துடுறாரு. அந்த போலீஸ் கிட்ட மகேஸ்வரியும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகேஸ்வரி வீட்டுல ஒரு பாட்டி தான் வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த பாட்டியால இப்ப வேலை எல்லாம் செய்ய முடியல, அதனால தான் வேற ஒரு பொண்ணு தேவை அப்படின்ற மாதிரி விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து தான் ராணின்றவங்க இந்த இடத்துக்கு வராங்க. வரவங்களும் நார்மலா இந்த பாட்டி கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓனரை பார்த்து வேலையில எல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்கல்ல, எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு முடிக்கிறாங்க. மகேஸ்வரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு அசந்து போயிடுறாங்க. சாப்பாடு சூப்பரா இருந்தது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த புது பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்லிட்டாங்க. ஆனா ராணி இருக்காங்கல்ல, இல்ல பாட்டிமா சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பாட்டியை புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மகேஸ்வரிக்கு ராணி தான் இந்த சமையலுக்கு காரணம் தெரிஞ்சிருது. அதனால பாட்டியை வேலையை விட்டு போக சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பாட்டியும் சோகமா ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்ததுனால தான் உங்க வேலை போயிருச்சா, நான் வேணா கிளம்பிடுறேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் வேலை முடிஞ்சிருச்சுமா, நான் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சோகமா கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போனது இவங்களுக்கு லைட்டா கஷ்டமெல்லாம் இருந்திருக்கும். அடுத்த சில வாரத்துல வேற ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதுக்காக இவங்க நகையெல்லாம் எடுத்து அந்த நகையை பத்தி ராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க. தேவையில்லாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த நகையை எடுத்து ஓடிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறது. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ராணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாட்டி கூட தான் வந்திருக்காங்க. இந்த மகேஸ்வரி நகையெல்லாம் காட்டும் போது லைட்டா டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த டேமேஜை எப்படி சரி பண்ணணும்னு இந்த பாட்டிக்கு தெரியும். அந்த பாட்டி மூலியமா சரி பண்ணலான்றதுக்காக தான் கிளம்புனன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கிற எம்எல்ஏ டென்ஷன் ஆயிடுறாரு. நீ அதெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டியா, சொல்லாம தான் போவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்லிட்டு போனா மகேஸ்வரி மேடம் விட மாட்டாங்க, அதனால தான் சொல்லாம போனேன், நான் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப எம்எல்ஏவும் நகையெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டாரு. நகை எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, அதனால தான் இவங்க கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் மகேஸ்வரியும் பாசி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கொலைலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பாசி சொல்றாரு. இந்த இடத்துல தான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவர் யோசிச்சு பாக்குறாரு. மகேஸ்வரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த எம்எல்ஏ கிட்ட காசு வாங்கியிருப்பாரு. அந்த காசை திரும்பி தர முடியல. இதனால எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனையில மகேஸ்வரி அடிச்சிருவாரு. அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க.
இப்ப எம்எல்ஏவும் பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. அழாத அழாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தெல்லாம் எதிர இருந்து மகேஸ்வரி அப்பவும் பாக்குறாரு. பயங்கரமா கோவம் வருது. ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருக்காரு. மகேஸ்வரி வீட்டுல எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஒரு டீ கடைக்காரர் தான் அங்க போய் வேலை எல்லாம் பாப்பாரு. அந்த டீ கடைக்காரர் கிட்ட பேசுறதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ராணியை பத்தி கேக்குறாரு. இந்த கடைக்காரர் அவன் ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் வேலைக்காக வரும்போது நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொருள் இறக்கிறதுக்காக வராரு. அவங்களும் அந்த பொருள் எல்லாம் குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த டீ கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ராணிய தப்பா பாக்குறாரு. இவர் தப்பா பாக்குறத அவங்களும் கண்டுபிடிச்சு முறைக்கிறாங்க. இவர் ராணிய தப்பாலாம் பாத்துருக்காருல, ஆனா போலீஸ் கிட்ட அதெல்லாம் மறைச்சிருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டும் ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. எம்எல்ஏ வீட்லயே உங்களுக்கு ஒரு போன் கிடைச்சிருக்கும். அந்த போன் யாரோடதுன்னு விசாரிச்சா ரவின்ற ஒரு நபரோடதுன்னு தெரிய வந்திருக்கும். அந்த ரவியோட போன்ல ராணியோட போட்டோ இருக்கும். இதனால இன்ஸ்பெக்டரும் அந்த ரவியை போட்டு அடிக்கிறாரு. உன் போன் எப்படிடா எம்எல்ஏ வீட்டுக்கு போச்சு, அது சரி எதுக்காக ராணிய போட்டோ எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விசாரிக்கிறாரு. இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த டீ கடையில எடுபடி வேலை எல்லாம் பாக்குறவனா தான் இருப்பான். இவங்க அடிக்கடி டீ குடிக்க வருவாங்கல்ல, அப்ப இவங்களுக்கே தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான். வேலை செய்யும் போதும் லைட்டா அவங்கள டச் எல்லாம் பண்ணுவான். அவங்க ஃபங்க்ஷனை விட்டு அன்னைக்கு கிளம்புனாங்க பாத்தீங்களா, இவன் பைக்ல வெயிட் பண்றான். வாங்க பைக்லயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்ற மாதிரி அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு இவங்களும் உட்காடுறாங்க. இப்ப விட்டவன் என்ன பண்றானா, இவங்களோட கையை பிடிக்கிறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கோவமா கையை தட்டி விட்டு வேகமா எம்எல்ஏவோட வீட்டுக்குள்ள போறாங்க. இவனும் ஒரு ஆர்வ கோளர்ல அந்த வீட்டை எகிரி குச்சி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இப்போ ஒரு மரத்து மேல இருந்து உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கிறான். அந்த மச்சான் கோவமா வண்டி எடுத்துட்டு போறத கவனிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு நபர் சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்புறாரு. இது ஒரு நபர் சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்புறாரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்ப எம்எல்ஏவோட ஒய்ஃபை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. அவங்க பேரு சோனா அப்படின்றது. யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாருனாலும் பண்ணிருக்கலாம், ஏன்னா அவருக்கு அவ்வளவு எதிரிங்க இருக்காங்க. அவர்கிட்ட பேச கூட நான் பயப்படுவேன். அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க தம்பி கோவமா வண்டி எடுத்துட்டு கிளம்புனதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. இந்த இடத்துல சோனாவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா யாரு காசு எடுத்தாலும் சரி எம்எல்ஏ கிட்ட கணக்கு கொடுத்து தான் எடுக்கணும். ஆனா இந்த தம்பி கணக்கு கொடுக்காம காசு எடுத்திருக்கான். நீ கணக்கு கொடுக்காம காசு எடுக்காத, பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி பிஏ சொல்றாரு. என் அக்காவை கல்யாணம் பண்ணி அதுல இருந்து வந்த காசு மூலியமா தான் இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்காரு. நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணுமா, என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மச்சான் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவரை பார்த்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அவர் இருக்கார்ல, எனக்கு சாப்பாடு வைக்காத அவனுக்கு வையின்ற மாதிரி மொத்த சாப்பாடையும் அவனுக்கு வச்சிடுறாரு. சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மிரட்டி சாப்பிட வைக்கிறாரு. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இதுதான் நீ இங்க சாப்பிடுற கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், திரும்பி வரவே கூடாதுன்னு மிரட்டுறாரு. இந்த எம்எல்ஏ மோசமான ஆளுன்றது மச்சனுக்கு தெரியும். அதனால தான் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அதே சமயம் அவர் பண்ணத நினைச்சு இவருக்கு கொஞ்சம் கோவம் இருக்கும். அந்த கோவத்துல இவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது தான் கால் வந்திருக்கும். அவர் இறந்துட்டாருன்ற தகவல் அக்கா சொல்லியிருப்பாங்க போல. அதனால தான் அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் இந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ல முடியாது, அவர் கூட ஆட்களை வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. எம்எல்ஏ இறந்து போனாரு பாத்தீங்களா, அதனால அந்த திருவிழாவை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த திருவிழா இடத்தை செக் பண்ணும் போது தான் அந்த இடம் வெடிக்கிற மாதிரி யாரோ செட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சொல்ல முடியாது, எம்எல்ஏவா அந்த இடத்துல வச்சு தீர்த்து கட்ட கூட பிளான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் மீடியாக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் இதை கேட்டுட்டு இருக்கும் போது அதுல பர்டிகுலரா ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேரு எபி அப்படின்றது. இவர் கொஞ்சம் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்ப பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, எபியை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு குழந்தைய பத்தி நான் சொன்னேன்ல, அந்த குழந்தையோட அப்பாவா இந்த எபி தான் இருப்பாரு. ராணி எப்பவுமே வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. ஆனா அந்த குழந்தை அன்னைக்கு தூங்கிருப்பா. அதை காரணமா வச்சுதான் ராணி அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப எபியை கூப்பிட்டு இவரும் பேசிட்டு இருக்காரு. எபியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. எம்எல்ஏ கொல்லப்பட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீடியாக்கெல்லாம் வந்தாங்கல்ல, அப்ப எபியும் வந்திருப்பாரு. என் குழந்தைய கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரை உள்ள விடுறாங்க. இவரும் அழுதுட்டு இருக்க குழந்தைய வந்து சமாதானப்படுத்துறாரு. ராணியை கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. இப்ப எபியோட பார்ட்னர் நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு நிம்மி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தான். நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக நிறைய இடத்துக்கு போய் என்ஜிஓ ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க போலீஸும் குறுக்கிடுறாரு. நீங்க எதுக்காக கல்யாணமே பண்ணிக்கலன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா எபியை இவங்களும் கல்யாணம் பண்ணிக்காம தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. நிம்மியும் உங்களோட வேலையை பத்தி சொல்றாங்க. ரெண்டு பேருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்களோட குழந்தைய கூட இவங்களால பாத்துக்க முடியாது. அதனால தான் ஃபுல்லா பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தேவைன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் ராணி இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ராணி முதல் நாள் வரா பாத்தீங்களா, அப்பயே குழந்தை தெரியாதனமா படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவா. எபி மட்டும் தான் இருப்பாரு. எபியோ ராணியை கூப்பிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நல்ல வேலையா குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது.
இப்ப நிம்மியோ இதெல்லாம் பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி ஹஸ்பண்ட திட்டுறாங்க. ராணி மட்டும் அப்ப அந்த இடத்துல இல்லனா என்ன ஆயிருக்கும்னு தெரியாதுல்ல. அதனால நிம்மியோ ராணிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராணிய வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ராணியும் இந்த குழந்தைய பாத்துக்கிற வேலையெல்லாம் நல்லபடியா பாக்குறாங்க. இவங்க மத்த வேலையும் பாத்துப்பாங்க, அதே சமயம் இந்த குழந்தையும் முழு நேரமா பாத்துப்பாங்க. ஏபிக்கும் நிம்மிக்கும் டைம் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்போ கூட சரி அவங்க 2 பேர் தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிக நேரம் ராணியை தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சாங்கா காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி எபியும் பாசி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. தமிழ்நாட்டு எல்லையில இருக்க ஒரு பார்ல லேட் நைட் கூட சரக்கு கிடைக்கும். இந்த கேஸ் விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரும் சரக்கு கேட்கிறாரு. இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சனை, அதனால இப்பெல்லாம் சரக்கு தரது இல்ல அப்படின்ற மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும் சிசிடிவியை செக் பண்றாரு. இங்க குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சில வயசு பசங்களுக்கும் தான் சண்டை மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த வயசு பசங்க நிறைய பேர் ரவி சொன்ன அடையாளத்துல இருக்காங்க. அதனால இவங்க ஏன் அந்த பசங்களா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பஸ்ஸியை காட்டுறாங்க. இப்ப பஸ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரைட்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க எழுதிட்டு இருக்க அந்த புக்கை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப இவரும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க புக்கெல்லாம் இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிசிடிவிலேயே கார் நம்பர் தெரிஞ்சிருக்கும். அதே காரி எம்எல்ஏவோட வீட்டுக்கிட்ட நடமாடினதே உங்களுக்கு தெரிய வருது. அதனால அந்த பசங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஒரு ஹோட்டல்ல இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அந்த ஹோட்டல் ரூமோட கதவை இவங்க தட்டிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேரு சார்லஸ் அப்படின்றது. அவன் சட்டுன்னு இவங்களை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அவன் கேங்க சேர்ந்தவங்களும் சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி கார்ல வெயிட் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் இந்த பையனை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப கேங்க சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பசங்களும் எப்படி பண்ணாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல தகவல் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க தகவல் கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க காசை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த வீட்டுல 3.5 கோடி ரூபாய் காசு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கேத்த மாதிரி இவங்க எல்லாருமே பிளான் எல்லாம் போடுவாங்க. அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே டவுட் வராம இவங்க பெட்டி எல்லாம் தூக்கிடுறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் சரக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த பாருக்கு வந்திருப்பாங்க, சரக்கையும் வாங்கியிருப்பாங்க. இவங்க கேங்ல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, பொண்ணுங்க கூட இப்ப சரக்கு அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருப்பாரு. அதனால கோவப்பட்டு தான் இவங்க சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு நபர் இருக்கார்ல, சண்டை எல்லாம் போடாதீங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை கூட்டு போயிருப்பாரு. இவங்க சண்டை போட்டதுனால தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க தூக்கின பெட்டியை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. பார்த்தா கட்டுக்கட்டா நிறைய காசு இருக்கு. அடியில ஒரு ஜிப் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா மர்டருக்கு யூஸ் பண்ண வெப்பன் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒளிய வச்சுதான் இந்த கொலையை நடந்திருக்கும். இவங்க தான் கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த புக்கை நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பஸ்ஸியும் அந்த ஷீலா கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அந்த புக்ல ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல ஒரு குடிசையில நிறைய பசங்களுக்கு ஒருத்தங்க டீச்சர் மாதிரி செயல்பட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோல பாவனா பண்ணிருப்பாங்க. இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருக்க மச்சான கண்முழிக்கிறாரு. யாராவது திட்டமிட்டு இதை பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்க மாமாவை கொல்றதுக்காக திருவிழால பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா என்னோட மாமாவை கொல்றதுக்கு யாரும் பிளான் பண்ணல. என் மாமா தான் யாரையோ கொல்றதுக்காக பிளான் பண்ணிருக்காரு. ஏன்னா செட் பண்ணதே அவரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மச்சான் சொல்றாரு. இப்ப பஸ் இருக்காரு பாத்தீங்களா, மகேஸ்வரிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல ஜெனரல் என்கொயரி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. திரும்பி அந்த பாட்டி தான் இவங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் அந்த பாட்டி கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது மகேஸ்வரியோட அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கிட்ட கேக்குறாரு. இவங்க வீட்டுக்குள்ளேயே குளம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த குளத்துல விழுந்துதான் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. ஆனா கண்டிப்பா எம்எல்ஏ தான் அவரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எம்எல்ஏ இருக்கார்ல, எனக்கு எதிராகவே கேஸ் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி தான் கொலை பண்ணிருப்பாரு. அப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதுக்கான ஆதாரம் இவர்கிட்ட இருக்கு. அதனால இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பஸ்ஸியும் ஒரு கேஸ் ஃபைல எடுத்து படிக்கிறாரு. எதுக்காக பர்டிகுலரா இதை படிக்கிறாருன்னு தெரியல. ஆனா இவர் படிக்கிறது நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அதாவது ஒரு மலை கிராமம் இருக்கும். அந்த இடத்துல டீச்சரு நிறைய பசங்க வந்து தீ விபத்துல இறந்து போயிருக்காங்க. இப்ப போலீஸா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அழுதுகிட்டே இருக்காதீங்க, நீங்க அழுவுறதுனால என்ன இறந்து போனவங்க திரும்பியா வரப்போறாங்க, நஷ்ட ஈடுக்கான வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரிங்க இருக்காங்க பாத்தீங்களா, டீட்டெயிலாம் நோட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இங்க இருக்க நபர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இப்ப பஸ் இருக்காரு பாத்தீங்களா, நிம்மி எபிய பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நிம்மியை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓக்காக வேலை எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் கொஞ்ச நேரம் பேசுறாரு. இப்ப அவங்க வீட்லயே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு தமிழ் பாட்டை பாடிட்டு இருக்கா. அதனால இவரும் நின்றுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து இந்த பாட்டை உனக்கு யார் சொல்லி குத்தான்னு கேக்குறாரு. ராணி தான் சொல்லி குத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. பாடி கட்டு அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த பாட்டை எங்க பாடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. பாட்டை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட தான் இதை கேட்கிறாரு. அவர் இருக்கார்ல, இந்த கிராமத்துல தான் இந்த பாட்டு பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு. உடனே அங்க செக் பண்றதுக்கு போகணுன்ற மாதிரி பசி யோசிக்கிறாரு. இவர் போக நினைக்கிறது எபிக்கு தெரிஞ்சிருது. நானும் உங்க கூட அந்த இடத்துக்கு வரேன், சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
இவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குல்ல, போற இடத்துல மயங்கிலாம் விழுந்துடுறாரு. இருந்தாலும் விடாம இவரும் மும்முரமா தேடிட்டுலாம் இருக்காரு. அப்படிதான் இவங்க ஒரு சர்ச்சில் வந்து ஃபாதரை மீட் பண்றாங்க. அந்த ஃபாதரை பொறுத்த வரைக்கும் ராணியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு டியூஷன் சென்டர் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தியும் இவருக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கு. பாறையெல்லாம் வெடிக்க வச்சு மொத்தமா கல்லெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணாதான் ராணி இருப்பாங்க. ராணிக்கு 14 வயசு இருக்கும் போது சிலரால ரேப் செய்யப்பட்ட மாதிரி கிடக்குறாங்க. இப்ப ஊர் மக்கள்லாம் பார்த்து வேகமா அங்கிருந்து கூட்டு போறாங்க. அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க நினைச்சிருப்பாங்க. அது இவங்க தான் அப்படின்ற மாதிரி இவர் ஆல்பத்துல போட்டோ எல்லாம் காட்டுறாரு. பாவனா தான் படிப்பெல்லாம் சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. இப்ப பசங்க கூட இவங்க பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ராணியை ஒரு கட்டில வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராணி ரேப் செய்யப்பட்டாங்கல்ல, இப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு டாக்டர் கூட சேர்ந்த மாதிரி பாவனா தான் ஹெல்ப்லாம் பண்றாங்க. நல்லபடியா குழந்தைலாம் பிறந்துரும். அதனால அந்த ஊரை சேர்ந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராணி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பாவனா கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ராணிக்கும் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப ராணிக்கு குழந்தை பிறந்தது இல்ல, அந்த குழந்தையும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா வளரலாம் ஆரம்பிக்குது. இந்த மலையெல்லாம் இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அதனால இந்த ஊர் மக்கள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பாவனா கிட்ட தான் சொல்றாங்க. இப்ப பாவனா இருக்காங்கல்ல, இந்த பாறையெல்லாம் மொத்தமா உடைக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும்ன்றதை இவங்க ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட சொல்றாங்க. இப்ப எம்எல்ஏவா இருக்கவர் அப்ப பொலிட்டீஷியனா தான் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட்டு போலீஸ் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ இந்த விஷயத்தை கொண்டு போகாதீங்க, நான் ஐயா கிட்ட பேசி சீக்கிரமா ஒரு முடிவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் பண்றதே எம்எல்ஏவா தான் இருக்கும். இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவோட காதுல போட்டு விட்டுறாரு. இது எல்லாத்தையும் பசி தான் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கும் போது தான் இந்த தகவல்லாம் இவருக்கு தெரிய வருது. இப்ப அடுத்ததா பசி இருக்காரு பாத்தீங்களா, அந்த குடிசையில அழுதுட்டு இருந்தாருல, அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் டீடைலா என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வருது. தொடர்ச்சியா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுனால பாவனாவும் மேல் இடத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதனால ஆட்கள்லாம் மொத்தமா வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ராணியும் சண்டை போறதுக்காக வராங்க. ஆனா அடி வாங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அங்க இருக்க எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, பாவனாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நான் சொல்ல வேணாம் தான் நான் சொன்னேன், எதுக்கு சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. குடிசையை கொளுத்தி விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் குடிசையை கொளுத்தி விட்டுறாங்க. அதுல மாட்டி தான் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆட்கள் இங்க இருந்த ராணியை கவனிக்காம விட்டுருப்பாங்க. ஆனா ராணியோட குழந்தை உள்ளதா இருந்திருக்கும், குழந்தை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதையில இந்த சம்பவம்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு போல. அதனால தான் பாசி இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப பாசி இருக்காருல, கொலன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அன்னைக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை நல்லவரா காட்டிக்கிற மாதிரி தான் அக்கா கிட்ட கதை சொல்லியிருப்பாரு. ஆனா படிக்க வந்த ராணி இருக்காங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத படிக்கிறாங்க. என்ன இவ உண்மையா நடந்ததை படிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஏன்னா நானும் அந்த இடத்துல ஒரு பொண்ணா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்னால அன்னைக்கு எவ்வளவு பேர் தெரியுமா இறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பசி இருக்காரு பாத்தீங்களா, அங்க உண்மையிலேயே இருக்க ஷீலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றது உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும் மேடம், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஷீலாவை பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ஷீலாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு டாக்டர் கூட சேர்ந்த மாதிரி தானே பாவனா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, அங்க வந்த நிம்மியா தான் இருப்பாங்க. அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா அந்த குழந்தை நிம்மி கூட தான் விளையாடிட்டு இருந்திருக்கும். நிம்மி வெளியே இருந்ததுனால அந்த குடிசையில மாட்டாம தப்பிச்சிருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் எம்எல்ஏவோட அக்கா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. ராணியோட குழந்தைய திரும்பி ராணி கிட்டே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அது இவங்க ரெண்டு பேரோட குழந்தை கிடையாது, ராணியோட குழந்தை. அதனால தான் மேக்சிமம் ராணியை பாத்துக்கிற மாதிரிலாம் நிலைமை இருந்திருக்கும். ராணி அன்னைக்கு படிக்கும் போது நானும் அந்த இடத்துல இருந்தேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இதுல இருக்கிறது தானே உண்மை அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பியும் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இதுக்கே அசந்துட்டா எப்படி, நீ என்ன கொல்றதுக்கு போட்ட பிளானும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப லைட்டா எம்எல்ஏக்கு மயக்க வர ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவர் மகேஸ்வரி வீட்டுல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரக்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிளானை பத்தி எல்லாம் மகேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மகேஸ்வரி ட்ரிங்க்ஸ் ஊத்தி தராங்கல்ல, அப்ப மயக்க மருந்தியா சேர்த்து ஊத்தி தந்திருப்பாங்க. அதனால தான் இவருக்கு அன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கும். இவர் எலெக்ஷன்ல ஜெயிக்க என்ன பிளான் வச்சிருந்தாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு மக்கள் கிட்ட கெட்ட பேர் இருக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அக்காவை சாவடிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா சென்டிமெண்ட் கிரியேட் ஆகி ஓட்டு போடுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த பிளானை பண்ணிருப்பாரு. அதனால தான் திருவிழால அக்கா போகும்போது வெடிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. மகேஸ்வரியும் அந்த பிளானை பத்தி ஷீலா கிட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எம்எல்ஏவோட ஆட்கள்ல சிலர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவர் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒன்ன மாதிரி ஒருத்தனை தம்பியா நினைச்சேன்ல, அதான் நான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பசி இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு.
அந்த பசங்களுக்கு இவங்கிட்ட இருந்து தகவல் போயிருக்கு, அவனுக்கு உங்க கிட்ட இருந்து தான் தகவல் போயிருக்கு, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பசங்க ஈஸியா பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு சோனா தான் வழி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பசங்களுக்கே தெரியாம மர்டர் வெப்பனை அதுல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஷீலா இருக்காங்கல்ல, அவன் மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ராணியை வேகமா அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு மயக்கம் வருது இல்ல, அதனால மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப ராணியும் பக்கத்துல வந்து இவரை காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ராணி மட்டும் இந்த கொலையை பண்ணல, 4 லேடிஸ் தான் இந்த கொலையை சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஆனா போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த பசங்க தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேஸை எங்கேயோ கொண்டு போய் முடிக்கவே செஞ்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பசி இருக்காரு பாத்தீங்களா, கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. 2 பேருமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. கமிஷனரும் காஃபி எடுத்துட்டு வான்ற மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. பார்த்தா ராணி தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஷீலா மேடம் தான் வேலை நல்லா பாப்பான்னு சொன்னாங்க, அதனால தான் வேலைக்காக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் சொல்றாரு. இந்த இடத்துல பசியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. பாவனான்னு ஒருத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த கமிஷனரும் இருந்திருப்பாரு. இவங்க 3 பேர் சேர்ந்து பேசி தான் குடிசையோட கொளுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. அலுவலனால திரும்பி வந்துட போறாங்களா, நஷ்ட ஈடு ஏதாவது ஏற்பாடு பண்றோம் அப்படின்ற மாதிரி தெனாவுட்டா சொன்னதும் இந்த கமிஷனரா தான் இருப்பாரு. இப்ப இவங்க கமிஷனரை கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. ஆனா இவர் இருக்கார்ல, கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராணியும் வெளிக்கா வந்து இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. நாங்க 4 பேர் மட்டும் சேர்ந்து இதை செய்யல, 5ஆவதா ஒருத்தையும் சேர்ந்து தான் செஞ்சா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஷீலா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை இவர் இப்பதான் யோசிச்சு பாக்குறாரு. நமக்கும் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா 5ஆவதா ஒருத்தங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. வேற யாரும் இல்ல, பாவனா தான். அந்த தீ விபத்துனால பாவனா இறந்து போயிருக்க மாட்டாங்க. இவங்க நல்ல வழியா பாவனாவை கடைசி நேரத்துல காப்பாத்திடுவாங்க. ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பொண்ணை பாவனான்ற மாதிரி நினைச்சு கேஸ முடிச்சிருப்பாங்க. ராணி கொல்ல வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆனா ராணி இருக்காங்கல்ல, பாவனா கிட்ட ஆயுதத்தை தந்துருவாங்க. ஆயுதத்தை வச்சு பாவனா தான் கொலை பண்ணிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, லைட்டா ராணியை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாரு. அவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்றாங்க. அடுத்ததான் இந்த கமிஷனரையும் கொல்லுவாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.